கோமாளி வந்தாரையா. யாரு உள்ளே தேடி போற யாரு இல்ல ஓமேனா காது வடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உட்காரு சார். இயற்கையான பயல் அதான் நாடகத்துக்கு கிடக்க 10 பேர் வரணும்னு நினைச்சல. இந்த வண்டாயில பூரா சித்திமா இங்க சொந்த சித்தம் வாங்கி பாடா கேமரா நீங்க சைட்ல நிக்கிறவங்களா ப்ரோ இடம் இல்லையா? உள்ள டான்ஸ் இருக்கு ஒரு போடு வரையா. ஆனா இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் தமிழ்நாட்டிலே சுத்த கிறுக்கு முண்டை. உள்ள போய் பாக்குறேன் அண்ணே 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 அந்த பாக்ஸை தள்ளி விட்டு போக முடியுமா? கொஞ்சம் தம்முன்னு தள்ளி விடணும். போவேன் முன்னாடி இருக்க என் தம்பியில காலை தொட்டு அண்ணே கும்பிடுறேன். என்னாச்சு டொங்காஸ் போட்டியா? இப்படி உட்காந்துருக்க ப்ரோ லாங் நீக்கிறோம். கூப்பிட்டா சாமி வருமா? எங்க கருப்பு வருவாரா? காளிமுனியா வருவானா? இந்த அவன் கூட சேர்ந்து தண்ணி அடிச்ச மாதிரி வருவாப்புலன்ட்டேன். சாமி ப்ரோ நான் கோடாங்கி, நான் சாமியில் அப்படித்தான் சொல்ல முடியும். கூப்பிடணும். இந்த நாட்டினுடைய சாமியோட மகிமையை வந்திருக்க மக்களை அறியணும். அந்த வந்துச்சு வத்தியா அந்த வத்தியா பாரு சாமி நாடு. அது எத்த தண்டி வரும்போது கருச்சாமி மடுவு சாமிடா. பனங்குடி நாட்டுல உள்ள எங்க ஆத்தா பெரிய நாயகி, அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா, மதுரை பாண்டிமுனி, அவளையோடு வந்திருக்க மக்களுக்கு என்னையோட நினைச்ச காரியம் நடைபெறணும். கொஞ்ச நேரம் விளையாடு வரணும். உன்னை தினசரி கூப்பிடுறதுக்கு என் மனசு கேட்கல, கூப்பிடுறேன். சில பேர் கிறிஸ்தவத்துக்கு ஆடுறேன். இந்த வந்துட்டு அந்த சடமுடிமையன் கொடூரமா முண்டை மாவோடு அத்திரிவேன் தாலி உள்ள இருக்க மசுரெல்லாம் கடிச்சது. என்ன சொன்னாலும் சரி பார்த்தா ஐயா வணக்கம்யா. என்ன பிள்ளைகளா வருது பெரியாதி பத்திரி சொட்டு முருந்தா அல்ல அல்ல கூட வாடா காளிமணியை ஐயா. அந்த பொம்மை போட்டு குதிக்கிட்டு இருக்க ஆளு பொம்மையே தலை கடப்பாரில் குத்தி ஓட்ட ஓட்டுருவேன். பெரியால ஏத்தாத சின்னால ஏத்து. அண்ணே வந்து அண்ணே யாருன்னே உனே தெரியாது. என் சொந்த பெரியப்பா மையன் சிவன் ராத்திரி வந்து லூஸ் குடிச்சு தெரியுது. லூஸ் மாடு யாரு வந்தாலும் விளையாடும். எக்கோ சார் போய் அறுப்பு 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 நல்ல பொறுப்புக்காரன் சாமி வந்துடாமடா. தங்கன்னு ஆடி கவர்ச்சி தீ பிடிச்சி இருக்கலாம். ஹலோ 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 அது ஒரு இந்த நாட்டில் பேரு போன நாட்டி எங்க ஐயா பழங்குடி நாட்டு சாமி பணங்குடி நாடு தாங்குமா எங்க கருப்பை எந்த குதிரடா இந்த கூட்டத்தில நீ புடிச்சு வர்ற சொந்த குதிரை புடிச்ச குதிரை வீரமா கிழட்டு குதிரையா புடிச்சிடாதடா. கொஞ்ச நேரம் அரும்பு குறையா இந்த பெரிய நாயையும் தங்கச்சிய கூட்டிக்கிட்டு
உனக்கு காளியத்தா மாறியத்தா இந்த பிள்ளைகளை வளர்த்தது உண்மையாலாமா எங்க ஆத்தா எத்த பத்திரி மேல முடியுதுங்க மேல மடக்கம்மாயா எங்க வாண்டி மேல மடக்கம்மாயா சாட்டைய தொழிலிட்டு வண்டி வண்டியா சுருட்ட பத்த வச்சால் எங்க வாண்டிக்கு சுருட்டுவாரே வந்தாகிறாய் 1000 பாட்டில் வச்சாராயா எங்க வாண்டி குடிச்சால் ஆடினாக்கு பத்தாதுடா கலியரி கம்மாயில கிளவா படுத்துறோம் போதுமுடா கொஞ்ச நேரம் தங்கச்சி காளியத்தவ கூட்டிக்கிட்டு இந்த பணங்குடி நாட்டுல உன் மகிமை அறியணும் கொஞ்ச நேரம் அனுபவம் அண்ணன் தந்தரார் வணங்கே பணங்குடி நாட்டு சாமிகளை நமனங்கி இந்த நாட்டு சாமி ரோஜங்கால தெய்வமுடா ரோஜா கூடுதலா இருக்குமுடா இந்த நாட்டில வீர விளைஞ்ச பூமிடா மலையாள நாட்டுல உன்னைய ஊட்டி வளர்த்தது உண்மைதானா கருப்பு மலையாள நாட்டுல என் செல்லமய கருப்பனை கொண்டு நினைக்க முடியலப்பா என்ன நினைக்குது இந்த பணங்குடி நாட்டு சாமி எங்க கருப்பு இவ்வளவு நேரம் பொறுக்க மாட்டாரு சித்திர மாதத்தில தேரோட மதுரையில சித்திர மாதத்தில இந்த நாட்டு கிழவங்க தெரியாது நான் நடையில எவனுங்க இப்படி நம்ம வெட்டி நம்ம இப்படி நாட்டில பேரு வாங்க இந்த மனமுடி நாட்டு முப்பாட்டு சொல்லு மாறுவாடா எனவே சொல்லுகிறது மாறாதா காலுக்கு சலங்கை இட்டுட்டா 18 படி உனக்கு அழகுறப்பா பாக்கு மறக்கிறவு எங்க 18ஆம் படியடா துதிவோட ரத்த கரவுடா இறங்கி வா தெற்கு மறக்கிறவு எங்க ஆத்தா சந்தனா பூஜனை உங்க அண்ணன் கதவு 18 நாளைய எதாய் உங்க அண்ணன் கருப்பனை காணாமுடா வயதாயி போச்சாடா இந்த நாட்டு சாமிக்கு வயதாயி போச்சாடா என் நொண்டி போய வந்து நேரம் ஆச்சுடா ஒத்த காலு சப்பானி ஒத்த காலு சப்பானி எங்க கிழவனுக்கு வலது காலு நொண்டி அப்பா அவன் கீழாட்டுல கிடைக்கிற ஆடு மேச்ச கிழக்கு போய வாழ்க்க வரம்பு வெட்டி என் நொண்டி சாமிக்கு வாழ்க்க வரம்பு வெட்டி அந்த செவக்கரை ஈர சுட்டானா எங்க நொண்டி சேவையாவுக்கு செவக்கரை சுட்டானா மானவதுல போய் தங்கச்சி அங்கே முடிய நான் மானாமதுல போய் வரேன் ஆத்தா என் தங்கச்சி காளி ஆத்தாவுக்கு என்ன நானும் வாங்கி வரேன் மானாமதுல போய் தங்கச்சிக்கு கருத்துக்கு கருகமணி எனக்கு மல்லியப்பூ எனக்கு கூறப்பட்டு ஏழை அண்ணன் கரையதான் பொழுது இரட்டுது
சொன்ன சொல்லும் மாறாது எங்க பாட்டைக்கு ஆடலாமே சொன்ன சொல்லு என்னைக்கு மாறாது எங்க ஜாமி சொல்வாக்கு தப்பாதும் அந்த நாளே இவன் எதுக்குடா ஸ்டாண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் மிலிட்ரிக்காரே மாதிரி முண்டை எதுக்குடா வரேன் அப்படியே உட்காந்து அமைதியாக உட்காந்து ஹலோ எங்களுடைய அழைப்புதல் ஏற்று இந்த பழங்குடி நாட்டிற்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எண்ணற்ற மக்களை தன்னுடைய வாழ்நாளில் MKR அன்பாலயம் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் MKR அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஏழைகளின் இளவல் கொடைவள்ளல் அன்பு அண்ணன் சேவியர்தாஸ் அவர்கள் MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மின்வாரிய ஊழியர்கள் சார்பாக வாரிசாளர்கள் சார்பாக கொண்டாடி போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இது எல்லாமே எம்மதமும் சம்மதம் எல்லாரும் இங்கே ஒரு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய பூமிக்கு நான் வந்திருப்பதை நினைத்து பெருமை அடைகிறேன். கள்ளிச்சேரி MKR சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமையில் உள்ள விழாக்குளம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் எம் செல்வம் சார்பாக 501 அன்பளிப்பளிக்கின்றார்கள். எங்களது தாய் கிராமம் பிள்ளத்தி விழாக்குளம் அதற்கு நடுவில் உள்ளதான் கள்ளிச்சேரி கிராமம். என்னுடைய தாய் கிராமம், என்னை தூக்கி வளர்த்த கிராமம். எனது அண்ணன் மேலப்புறாவூர் ஊராட்சி மன்ற தலைவர் விழாக்குளம் மண்ணின் மைந்தன் என்னுடைய அண்ணன் செல்வம் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக 501 கொடுத்த அத்தனை உறவுகளுக்கும் விழாக்குளம் பிள்ளத்தி கிராம பொதுமக்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். MKR ஆதரவற்ற இல்லத்தின் நிறுவனர் MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பழங்குடி நாடு வலங்கை வகை ஆடப்பன் வகைரா ஆனாசானா மணியம்பலம் சானா மானா சாமிநாதன் அம்பலம் நினைவாக ஆனாருணா அஸ்வன் ஆனாருணா அரவ் மகிழன் அவர்கள் சார்பாக MKR அன்பாலயத்திற்கு 1001 வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். மதிமரியாதைக்குரிய அந்தோணி அம்பலம் ஐயாவை பாதம் தொட்டு வணங்குகிறேன். MKR நான் செய்வது சேவையெல்லாம் ஒரு துரும்புதான். அவர் தெரியாமல் எத்தனை ஏழைவாளர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார்கள். இந்த கர்ணன், இந்த கருப்பின் காளிமுனியை எப்பயுமே ஒரு கூட இருக்கும். நிறைய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனசு வேணும். காசு வச்சிருந்தாலும் கூட உதவி செஞ்சுட்டா நான் பிறந்த தமிழ்நாட்டில் எதுக்கியா பச்சை குழந்தை போய் சோத்து கையேந்து. இப்படியாப்பட்ட கர்ணன் வாழக்கூடிய இந்த பூமியில் உள்ள அத்தனை மக்களையும் வணங்குறேன். MKR ரொம்ப நன்றிங்க ஐயா. பேரன்பு கொண்ட என்னுடைய அண்ணன் தம்பிகளே, பசித்தோருக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு தாய்மார்களே, ஒரு விழா நடத்துவதை எவ்வளவு கஷ்டம் என்று உணர்ந்து கொண்டிருக்கின்ற விழா கமிட்டியார்களே, இங்கே உள்ள பெரியவர்கள் இல்லை என்றால் நம்மெல்லாம் கிடையாது. உங்கள் அத்தனை பேர் பாதத்துக்கும் MKRின் பணிவான இரவு வணக்கம்.
இதுல ஒரு 30 பேர் தான் தமிழ்நாடு. அங்கிட்டு இருக்க எல்லாம் ஜவராஜக்காரங்களாப்பா. ஆந்திரா உன்னை போட்டு போந்துறாங்க. கைதட்டணும். தமிழனுக்கு தமிழனே ஆதரவு. ஓடக்கூடிய ரத்தம் தமிழோடைய ரத்தம். சாதி மதம் அப்பாற்பட்டது அந்த தமிழன். அதை இந்த புண்ணிய பூமியிலே எம்ஜிஆர் பார்த்து கொண்டேன், பார்த்தேன். இப்படி எல்லா ஊரும் மாறிட்டா எதுக்கியா சண்டை வர போகுது? இந்த வந்துட்டாடா மண்டை வெட்டு. வாடா என் தம்பி, வாடா என் சித்தி மாயண்டா. ஏன்டா தண்டியா நிமுக்கு வைக்கிறாங்க? உன்னையோட ஹைட்டா இருக்காங்க. அப்ப என்னை அசிங்கப்படுத்துறியா? அண்ணன் அண்ணே நீ தம்பி. சரி, நீ நாடா நடி, நான் தெருவில் இருக்கேன். பேர்ட் பாய்ஸ் மென்ஸ் வேர் கல்லல் சார்பாக 501 அன்பாளையத்தில் வழங்குகின்றார்கள். பாகை மாங்காடு தொழிலதிபர் திரு பாலமுருகன் சார்பாக அன்பாளையத்திற்கு 1001 வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். ஒரு ரவுண்டு மஞ்சப்பை எடுத்து ரவுண்டு போயிட்டோம். உங்க எல்லாத்தையும் இந்த காசை வச்சு தாண்டா காப்பாத்தணும். வெண்ணமேனே எங்க ஆத்தா வந்திருக்கு, சொந்த பெரிய மையன் தம்பி. வடமாடு வர்ணனையில் நான் பார்த்து ஒரு வியந்த ஒரு படைப்பாளி என் தம்பி. இந்த நாடகத்தோட அமைப்பாளர் எங்களது பி நெற்போகப்பட்டியை சேர்ந்த என் மகேந்திர பூவிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என் தம்பி தான். இவன் ஒத்த தம்பி கிடையாது, இங்க இருக்கிற எல்லாருமே என் தம்பி தான். இவங்க அதோட பெரிய படைப்பாளி. அடி கொன்றுவேன். சண்டை வந்தாடா மொத்தம்ட்ட பத்தானடா சொன்னேன். தம்பிகளோட எங்க அன்னைங்க ஊரா வேற லெவல். பழைய சீமக்கருவை வெட்டி மூட்டம் போட்டு நம்மளை படிக்க வைத்தது நம்ம அண்ணன் என்று சொல்றேன். ஆனா என் தம்பியோட சீமக்கருவை அடிப்புன்னு நினைக்கிறேன். தப்பு. கவனமா இருக்கும். கப்ளிங் போது சொல்லக்கூடாது. இன்னைக்கு 30 செலவுல பொத்து. கருத்துள்ளை பேச்சுகளை பேசுவதற்காக கேட்பதற்கு என் தம்பிகள் என்னைக்குமே முற்படுவதில்லை. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஒல்லி பாவோடு கப்ளிங் டொங்காஸ் ஐசு சப்பு அமைதி வாட்டு மிஸ்டர் வெள்ள வண்டி என் சரக்கு அடிச்ச இனிமே நாளைக்கு சரக்கு அடிக்கும் போது ஒரு 3 குருண மருந்தை போட்டு சாப்பிடு. செடிக்கு செடி நடுவே. யானை கதை சொல்ல முடியாது. யானைக்கு மடுவுல புண்ணும். அமைதி. எத்தனை நாடகங்களை நடத்தலாம். அத்தனை நாடகங்களில் அத்தனை கலைஞர்கள் பங்கு பெறுகிறார்கள். அத்தனை கலைஞருடைய குடும்பத்தை என் தமிழன் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் உலகத்தில். ஆனால் என்னுடைய நாடகத்தில் தான் எல்லாமே நடக்கும். என்ன வேணா நடக்கும். எங்கே கூட்டமும் அன்புகளும் அதிகரிக்கிறதோ அங்கே சிறு சிறு பிரச்சனையை வரத்தான் செய்யும். தம்பி மை செட்டு கும்பிட்டு பேத்த என்ன அப்படி வச்சிருக்க? ஐயா அது மை செட்டா இல்ல பெட்டி கரையா? வேணும்னா அதை அசைச்சு குடிக்க கொண்டு போங்க. போ என்னப்பா கொஞ்சம் மேடைக்கு வாங்க. மேடைக்கு வா. மாடு புடிமாடு தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரிக்க வருகின்ற காலை தமிழுடைய உண்மையான ரத்தத்துக்கு பிறந்த இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய லோக்கல் டாஸ்மாக் கடை காலையும் சிறந்த சிறப்பான வீரர்கள் லாசுபா டோமனே பொழந்து ஓச்சு. நீ வர்றதுக்குள்ள வளகாப்பு ஓட்ட உங்களை பிள்ளை ஊத்திட்டு வந்துருவான். வா இங்க வா. எல்லாரும் அமைதியாரு. தமிழ்நாட்டை பத்தி என்ன நினைக்கிறேன்? சிங்கம் இங்க பேசு. மைக்கை கண்டுபிடிச்சது பெரியப்பா. அதனாலதான் அந்த மைக்கை தொடாமல் இந்த தமிழனா பிறந்ததுக்கு நீ பெருமை அடைகிறாயா? என் பெரிய தாமையனே தம்பி பாடியை தூக்கி கொண்டு வாடா. முடிஞ்சு. வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் வரும்போது உன்னை வேற மாதிரி பண்றேன். குடிப்பதனால் அதை சுகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அன்புறவுகளே, ஒரு மனிதன் தினசரி குடித்தான் என்றால் அவன் வாங்கக்கூடிய கெட்ட பேர் நிறைய. எல்லாத்தையும் விளக்க வேண்டிய சூழ்நிலை வரும்.
தாய் தகப்பனுடைய உண்மையான அன்பை இழந்து விடுவோம். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் நம்மளை எதிரி மாதிரி பார்ப்பாங்க. சொந்தக்காரன் பூரா எல்லாருமே ஒரே பட்டம் தான் கொடுப்பேன், குடியாரே. நீ குடிச்சுக்கிட்டே இந்த டெய்லி குடிச்சுக்கிட்டே 10 பேத்துக்கு நீ உதவி செய்ய போய் உன்னை போய் சொல்லலாம், 10 பேத்துக்கு உதவி செஞ்சாப்பாய குடியாரனை போய் பேசிக்கிட்டு. இந்த உலகத்திலே குடிக்கா வேண்டாம் என்று சொல்வதற்கு இந்த நாட்டிலே நான் மேடை போட்டு பேச வரவில்லை. எங்க அண்ணன் தம்பிகளுக்கு சொல்வதற்கு என்னுடைய கடமை. நான் கூட பிறந்தவன் என்பது நான் சொல்லித்தராது. கைதிட்டு வராது. நீ நல்லா இருக்க பாத்தீங்களா? குடிக்க வேணான்னு சொல்லும் பொழுது என் உடம்பிறந்த சகோதரன் நல்ல கருத்துக்களை சொல்லி இருக்கிறாய் என்று கைதட்டின்னு தான் நான் பெருமைப்படுவேன். இதை என்ன மாசத்துக்கு சொன்னேன், கைதட்டு வரான்னு சொல்ற. நீ இந்த சிவகங்கை மாவட்டத்தை விட்டு போவது நல்லது. இருப்பா ஒரே ஒரு விஷயம், எல்லாத்தையும் கைதட்டு சொல்லிட்டு எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடணும். நீ எல்லாம் கைதட்டு. என்னை பத்தி என்ன நினைச்ச, பப்புன்னு நினைச்சியா? நான் பிறந்தது சிவகங்கை மாவட்டம். எத்தனை மாவட்டங்கள் வீரம் நிறைந்திருக்கலாம், ஆனா வீரத்துக்கு பேரு போனது இந்த சிவகங்கை மாவட்டம். அதிக வடமாடு, ஜல்லிக்கட்டு, மாட்டு வண்டி பந்தயம் நடக்கக்கூடிய மாவட்டம் இதுதான் இந்த சிவகங்கை மாவட்டம். பெருமை சேர்த்துக்கணும். இதோட பேச்ச நிறுத்திக்கணும். நான் சொன்னேன்னா என் தம்பி வலது பக்க கொட்டையை கூட கடிப்பாங்க. ஒரு என்னுடைய அண்ணன் தம்பிகள், என் தம்பிகள் எங்க அண்ணங்க நல்லா இருந்தாட்டே நான் 10 ஊர்ல போய் சொல்ல முடியும். எனக்கு இத்தனை அண்ணன் இத்தனை தம்பி இருக்காங்கன்னு சும்மா போய் நீ கொடுக்குற காசுக்காக ஊழ கும்பிடு போட்டு பேசிட்டு போற பப்புன்னு நான் கிடையாது. உரிமையோட பேசுவேன். பசின்னு வந்தா சோறு ஓடுவேன். நடிக்க தெரியாது, நாடகத்துல தான் நடிக்க தெரியும். நான் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன். அதுக்காக சில பேர் நடிப்பாங்க. வரு சித்தப்பு நீதான் சித்தப்பு, என் தங்கம் மொத்தம் நீ இல்லைன்னா போச்சுடா அப்படி இப்படின்னு சித்தப்பனை தண்ணி ஓட்டணும். சித்தப்பனை 2 அரை அரைஞ்சு வச்சுருவேன். என்னடா மொத்தம் ஏன் கூட குடிக்கிறேன்னு. இது போலி நடிப்பு. உண்மையான பாசம் என்றால் அண்ணன் என்று சொல்லும் போது வணக்கம் அண்ணா தம்பி அவ்வளவுதான். கட்டி பிடிச்சி நாக்க போட்டு நக்குவேன். வாடா ராமு அடா. சைடில் இருக்கக்கூடிய ரசிக பொதுமக்கள் தயவு செய்து முன்னாடி வருமாறு விழா கமிட்டியார் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். என்ன சொன்னா நடக்காதரா. காந்தி நகர் சோழமலை சார்பாக 101 வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். இவ்வளவு நேரம் போய் 100 ரூபாய் கொண்டு வந்தியா? நீ முதல் வீட்டுக்கு போடா. தயவு செய்து எத்தனை பண்ணு எந்திரிச்சு வீட்டுக்கு போறியா? ஆளுக்கு 1/2 மணி நேரம் பெட்டி வாசிங்கப்பா. என்னுடைய தம்பி தானே, என் தம்பியை கும்புறேன். அண்ணே வணக்கம், லவ் யூடா. அங்கிட்டு வாங்கடா தம்பிலாம். அது ஊருக்காரங்க நீங்க சொல்லி புரிய. இந்த நிக்கிறாள் உட்காரு, தயவு செய்து நிக்கிறாள் உட்காருன்னு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிடுறேன். அவங்க என்னையும் மொத்தமான வைறாங்க. இவன் நாடகத்தை போய் நம்ம பார்க்க போனா நம்மள ஊருக்கார போச்சுறாங்க. என்ன காரணம் என்றால் வந்துச்சுடா 100 ரூபா. அண்ணா 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 உங்க பேர் என்ன? ஆமா 3 லட்சம் கொடுத்துட்டேன். 100 ரூபாய் கொடுத்தாலும் அது எனக்கு தேவையில்லை. இந்த 100 ரூபாயை வைத்து ஒருத்தனை பசிய போக்குறான்னு கொடுத்து விட்டு செல்லுது வாரு எங்க அண்ணே. வந்தாண்டா வீரத்தமிழ் எங்க அண்ணே. ஒரு சாங் ஒண்ணு பாடுவோம். ஹலோ 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 ஹலோ. என்னடா கத்திக்கும் மாதிரி அதிகம் மாதிரி அதிகம் மாதிரி அதிகம். நீ கூட கிடையாது. சைனா சைனா தென்பாண்டி ராமன் நாடு நானும் பிறந்தது சிவகங்கையா. கோமாளி எம்ஜிஆர் பிறந்தது சிவகங்கையா. தங்கம் பிறந்தது ராமநாடு. உலக நாடுகளை பயப்பட வச்ச மொத்த தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்த நாடு ராமநதி. ராமேஸ்வரம் எந்த ஊரு? அவர் சொந்த ஊரு. அவர் சாகவில்லை. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா உரமாக இருக்கிறாரு. இந்த உரத்தில் இருந்து முளைச்சு வரக்கூடிய விதைதான் ஒவ்வொரு இளைய சமுதாயம். என் தம்பியில் பூராமி அப்துல் கலாம் ஐயா தான். ஸ்டார்டிங் தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு
நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ஏ ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு பேய்கருமா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ புகழ் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணுவாசலகை உடைத்து காட்டி கலாம் அவர்கள் அக்கினி சிறகடித்து அது ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மளெல்லாம் ஏ தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்கார் பேய்கருமா அவர்தான் அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் பயில்கின்ற மாணவ செல்வங்களை இந்த வரியை நன்றாக உற்று நோக்கி கவனிங்கள். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் கலாம் தாத்தா பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் தமிழ் தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் ராமநாடு சொந்த ஊர் அவருக்கு பேய்கரும்பு அவர்தான் அப்துல் கலாம். வானத்தில கனகேவினார் வானத்தில ஏவுகணை ஏவினார். அந்த ஏவுகணை ஏவிவிட போது மேலே சென்றது. ஆனால் உலக நாடுகள் கூட அந்த ஏவுகணையை உற்று பார்த்தது. ஏன் இந்தியாவை இனிமேல் நம்ம நெருங்க முடியாது. ஒத்த தமிழனுக்கு பயந்துகளுக்கு உலக நாடு அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்நியருக்கு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஒரு எதிரி. ஏனென்றால் அவர் கண்டுபிடித்த அணுசக்தி ஆயுதங்களை எந்த நாட்டில் உள்ள விஞ்ஞானி கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்று இந்தியா மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டிலே உறவுகள் எல்லாம் தங்களுடைய பணியை முடித்துவிட்டு நிம்மதியாக தூங்குகிறார் என்றால் ஏவுகணை நாயகன் தான். வாழ்க தமிழ் வளர்க தமிழ். உலகம் உள்ளவரை யார் மறந்தாலும் ஏவுகணை நாயகனை என் தமிழக மக்கள் மறக்க மாட்டோம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். என் தம்பிகள் எல்லாம் இந்த அறிவு சார்ந்த விஷயங்களை உங்க மனதுக்கு என்ன தோணுதோ என்ன பிடிக்குதோ அதை செயல்படுங்க. அன்னை அதை வேணான்னு சொல்லல. ஏதாவது ஒன்று சாதிக்கணும். அவர் சாகு வரை நாட்டை பற்றி மட்டுமே கவலைப்பட்டு கொண்டிருந்தார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஆனால் இன்று என் தம்பிகள் 16 வயது வந்து விட்டால் தொங்காசை பற்றி கவலைப்பட்டு கொண்டார். அவர் அணுசக்தியை